Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு என்னோட வளமையான ரூட்டீன் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. சில பேர் என்னைட்ட மஞ்சள் தூள் வீட்டில் எப்படி செய்கிற அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ மஞ்சள் சீசன் அப்படின்றதால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு தான் இந்த மஞ்சள் எப்படி செய்கிறேன்னு ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். இது வந்து நான் என்னோட தோட்டத்திலே பிடுங்கி எடுத்த மஞ்சள் தான். நல்லா கழுவிட்டு தோலை நான் இப்படி உரிச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை அவிச்சு எடுத்துடணும். சில பேர் வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஆவி அவிச்சிட்டும் தோலை எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஆவி வந்து அவிப்பட்ட பிறகு இதை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துடணும். நல்ல முத்தின மஞ்சள் அப்படி இல்லாட்டி நல்ல மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரிஞ்ச பிறவே கையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் ஆயிரும் கையெல்லாம். அப்போ உங்களுக்கு அதுலேருந்து விளங்கிக்கலும் நல்ல மஞ்சள் எப்போவுமே அப்படி தான் நிற்கும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். துண்டு இருந்துச்சு அப்படின்னா சின்னொரு வடி வச்சு வடிச்சு எடுத்துருங்க. கடைசியாக மிஞ்சிறத கல்லூரல்ல இப்படி இடிச்சு எடுத்துடலாம். அப்போ அவ்வளோதான். எந்தவித கெமிக்கல் இல்லாமல் துப்புரவாக வீட்டிலே இது போகிறோம். இன்ஷால்லா மஞ்சள் தூள் செஞ்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் மலிவாக கிடைக்கிது அப்படின்றதால பச்சை மஞ்சள் வாங்கி இப்போ நான் காட்டின மாதிரி மஞ்சள் தூள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா வருஷக்கணக்கு உங்களுக்கு பழுதாகாமல் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் பிள்ளைகளுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு பட்டர் பான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பன் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் இளம் சூடான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் பன்னுக்கு தேவையான மா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட்டா மைதா ரெண்டும் கலந்து சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி மைதா மட்டும் சேர்த்துக்கோங்க. மைதாண்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெள்ளை கலர் கோதுமைமா. உங்களுக்கு விருப்பம்டா மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலும். இது இனிப்பில்லாத கொக்கோ பவுடர் சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுறணும். அதோட தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலும். ஈஸ்ட் வந்து 10 நிமிஷம் பொங்கின பிறகு அதுக்கு 2 முட்டை, கொஞ்சம் முறுக்கின பட்டர் அப்படி இல்லாட்டி margarine இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவுளுக்கு ஈஸ்ட் கலவையை ஊற்றி இப்போ நான் காட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கணும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் காட்டுற இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க.
இதை நீங்கள் வேறு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி அடித்து பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பவுலில் வச்சே இப்போ நான் காட்டுற மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா தாராளமாக போதும். அந்த வெடிப்புகள் ஒன்றும் இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். அது பிறகு கொஞ்சம் யோகர்ட் அப்படி இல்லாட்டி தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட மா வந்துட்டு ரெடி ஆயிரும். மா நல்லா ஒட்டும் தன்மையாக இருந்துச்சு அப்படின்றதான் பன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். நிறைய பிசையெல்லாம் ஒட்டுது அப்படின்னா சாடவாக மா தொளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ரவுண்டாக உருட்டி மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி இதை டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் 1லேருந்து 2 மணித்தியாலும் அந்த மாதிரி பொங்க விட்டுறணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. மா வந்துட்டு இப்படி நல்லா டபுள் சைஸாக பொங்கினது பிறகு இப்படி பஞ்ச் பண்ணி அந்த காற்றை வெளியே விட்டுட்டு உங்களோட பேண்டை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இப்படி உருட்டி கொஞ்சமாக இடைவெளி வச்சு பேனில் அடுக்கிக்கோங்க. உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த பண்டை டிசைன்ஸ் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த போல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி இடைவெளி வச்சே வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை 1 மணித்தியால் மூடி வச்சிங்க அப்படின்னா இது நல்லா டபுள் சைஸாக பொங்கி எல்லாம் முட்டி வந்திக்கும். அது வரைக்கும் மூடி வச்சிடணும். பேனை வந்துட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆயில் பேப்பர் ஒன்று கீழே போட்டுக்கோங்க. பன் நல்லா டபுள் சைஸாக பொங்கினதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் மில்க் வாஷ் அப்படி இல்லாட்டி எக் வாஷ் பண்ணிடலாம். மில்க் வாஷ் அப்படின்னா பாலில் கொஞ்சம் சீனியை கரைச்சிட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். எக் வாஷ் அப்படின்னா முட்டையிட மஞ்சள் கருவன் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். மேலால் உங்களுக்கு சீனி தொளிக்கணும் அப்படின்னா தொளிச்சிக்கலாம். வானம் அப்படின்னா விட்டுறலாம். எள்ளு அந்த மாதிரி உங்களுக்கு விரும்பினது தொளிச்சிக்கலாம். உங்களோட அவனை வந்துட்டு 10 நிமிஷம் 180 பாகை செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவனில் மிடில் ரேக்கில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு வித்தியாசப்படையலாம். அப்போ பார்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அப்போ இறக்கிட்டு கொஞ்சம் பட்டரை உருக்கிட்டு இப்படி பூசிக்கோங்க. அப்போ வந்துட்டு நல்லா சாஃப்டாயிக்கும். பூசி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பன் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ என்ன பண்ணை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அவ்வளோ சாஃப்டாகிக்குது. அப்போ நிறைய விலை கொடுத்து கடையில் வாங்குறத விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக அதோட துப்புரவாக வீட்டிலே எங்களுக்கு புள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலும். உங்களுக்கு விருப்பம்டா நடுவில் பட்டர் க்ரீம் அந்த மாதிரி வச்சு கூட கொடுக்கலும். இல்லாட்டி இப்படியே கொடுத்தா கூட இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் போன இந்த கம்போல வெட்டிங் கிளிம்சஸ் சேர்த்திக்கிறேன். பெருசாக நான் ஒன்றும் கவர் பண்ணலை. 2-3 கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என் அவுட்ஃபிட் அந்த மாதிரியெல்லாம் காட்டணும்னு நான் நினைக்கல. நான் எப்போவுமே சிம்பிளாக தான் நிற்பேன். எனக்கு வந்துட்டு அப்படி தான் விருப்பம். அப்போ காட்டுற அளவுக்கு அவுட்ஃபிட் எல்லாம் அப்படி ஸ்பெஷல் இல்லை. அதை சுற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணலை.
அப்போ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.